பேசு திவ்யா. ஏன் திவ்யா இப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க உட்காந்துட்டு? ஃபோன் இந்த மாதிரி பண்ணாதான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். விட்டுக்கிற வேலை வச்சுக்காதுன்னு. அப்போ நான் விளாகே பண்ணல திவ்யா. விடிய கட்டு இன்னும் வச்சுட்டு விளாக் எடுக்க முடியாதாட்டு இருக்கு. ஹாய் guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நான் வந்து என்ன சொல்றதுன்னா, ஆரம்பமே இப்படி இருக்கு. ஆக்சுவலி வந்து நிறைய பேசணும் உங்ககிட்ட, நிறைய ஷேர் பண்ண போறோம். ஸோ மனசு விட்டு பேசுகிற vlog-ஆ தான் இருக்க போகுது. அதை தாண்டி நிறைய சர்ப்ரைஸ் விஷயங்கள்லாம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த vlog தான் பார்க்க போகிறீங்க. சரி, புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே, இப்போ வாங்க vlog-குள்ள போகலாம். ஓகே யா, எதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? தெரியல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸை சொல்லிடலாமா? வேண்டாம், சர்ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டில் சொல்லலாம். லாஸ்ட்டாக சொல்லிடலாமா? நிறைய அதுக்கு முன்னாடி பேசணும், நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன விஷயம்னாக்கா, நிறைய பேர் வந்து அருண்ஜி இவனை கொஞ்சம் என்னன்னு பாருங்க. லியோவின் மகிமை தான், வேற எதுவும் இல்லை. உள்ளே விட்டுருங்க, உள்ளே ரூம்லேயே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேட்டரி தூக்கி மேலே வச்சு ஒரு சமயம் டிஸ்டர்பன்ஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு, வேற எதுவும் இல்லை. இருக்கிற டிஸ்டர்பன்ஸே லியோ மட்டும் தான், வேற யாரும் இல்லை. லியோவுக்கு தான் எடுத்து போட்டு ஆடுது. அவனை உள்ள தூக்கி போட்டுருப்பேனே. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதை பற்றி பேசலாம்? எதை பற்றி பேசலாம்? சரி, ஓகே, நானே ஆரம்பிக்கிறேன். திவ்யாவுக்கு வந்து ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து கேள்விகள் என்ன கேட்குறீங்க, நிறைய பேர் கொஸ்டின் என்ன வைக்கிறீங்கன்னா, நீங்கள் போய் vlog-அ நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். முக்கால்வாசி பேர் வந்து ப்ராங்க் போடுங்க, ப்ராங்க் போடுங்க, ப்ராங்க் போடுங்க, ப்ராங்க் போடுங்க, இதை தான் சொல்கிறீங்க. 1-2 ரேண்டமான பர்சன்ஸ் வந்து குக்கிங் போடுங்க, சம் வந்து ரொட்டீன் vlog போடுங்க, டே ரொட்டீன் vlog போடுங்க, மினி vlog போடுங்க, லியோவோட டே ரொட்டீன் போடுங்க, அண்ணாவோட டே ரொட்டீன் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பீங்க. முக்கால்வாசி பேர் வந்து ஒரு 100%, 75% எங்களுக்கு வந்த கமெண்ட் என்ன, ப்ராங்க் பண்ணுங்க அண்ணா, நீங்கள் அக்கா பண்ணுங்க, அண்ணா அவர் என்ன பண்ணதுக்கப்புறம் அக்கா நீங்கள் அண்ணாவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டென்ட்னு சொல்கிறீங்க. மேபி அதான் நான் ஏற்கனவே ஒரு vlog-ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். நாங்கள் ரெகுலராக வந்து ப்ராங்கே போடுறதுனால, அதாவது ஒரு நாளைக்கு ஒன்று போடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா கன்ஃபியூஸ் ஆகி, இவங்க எப்படி டெய்லியும் ப்ராங்க் பண்ணுவாங்க, அது எப்படி வந்து ப்ராங்க் பண்ண முடியும் அப்படின்ற நிறையா பேருக்கு கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்னாக்கா வேறு ஒன்றும் இல்லை. அந்த வீடியோலாம் எடுத்து பல நாள் ஆயிடுச்சு. மாலை போட்டதுக்கு அப்புறம் நான் அந்த vlog-லாம் எடுத்தது. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, நாங்கள் எடிட் பண்ணாமல் அப்படியே சிஸ்டம்லேயே வச்சுருந்தோம். சரி, அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நாங்கள் 2 பேரும் கப்புள்ஸாக வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே ப்ராங்க் போடுங்கன்னு தான் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டோம், அப்பப்போ நாங்கள் வந்து vlog-எல்லாம் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம். லியோ கத்ரா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதை எடிட் பண்ண டைம் இல்லாமல் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி vlog-ஐ நோட் பண்ணி பாருங்கள். ஷூட்டிங் போயிட்டு எத்தனை மணிக்கு வந்திருப்போம் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேபி நீங்கள் அந்த vlog-ஐ பார்க்கலன்னா இந்த vlog-லேயும் நான் அந்த vlog-ஓட லிங்க்கையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி vlog மட்டும் போய் பாருங்கள். எத்தனை மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்றது பாருங்கள். 3:45 ஆயிடுது. ஷூட்டிங் போயிட்டு வந்து எப்படி ஆயிடுதுனாக்கா, ஸோ ஓகே, ஷூட்டிங் போயிட்டு வந்து எடிட் பண்ண டைம் இல்லாமல் போயிடுது. ஸோ தம்பி வந்து ஷார்ட்ஸ் பண்ணுவான், அதை தாண்டி அவன் ப்ராஜெக்ட் ஒர்க் நிறையா பண்ணிகிட்ருக்கான். வெளியில் ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் அவன் வந்து vlog எடிட் பண்ண மாட்டான், நான் தான் vlog எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு டைமே கிடைக்கல. அதனாலே நிறையா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கூட ப்ராங்க் வீடியோ மட்டுமே ஒரு 4 இருக்கும், 4-5 இருக்கும். ஆனால் நான் போஸ்ட் பண்ணல. ஏன்னா நீங்கள் வந்து ஆகுன்னா வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன இது என்ன சர்க்கஸ் ஆலியோ, நீ பாடு தானி வந்துக்கிட்டு இருக்க. லியோ வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சரி 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 லைட் மாறிடுச்சு. சரி, ஓகே, சரிப்பா. லியோவின் மகிமையாயிடுச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டதுனால தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். எடிட் பண்ண டைம் இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஸ்டோரேஜ் பண்ணி சிஸ்டம்லேயே வச்சுருந்தோம். அதை வந்து அப்பப்போ எடிட் பண்ணி போட முடியாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, இப்போ ஒரு டைம் கிடைக்குதுன்னா 3:15 வர்றோம்னாக்கா காலைல எந்திரிக்கிறதுக்கே 10:45 11 மணி ஆயிரும். 11 மணிக்கு நான் மட்டும்தான் vlog எடிட் பண்ணுவேன். திவ்யா வந்து சமைக்கிற வேலையை பார்ப்பாங்க. நான் ஃபுல்லாக என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரு 2 வீடியோ எடிட் பண்ணிடுவேன்.
அந்த கேப் கிடைக்கிறப்ப ஒரு 2 வீடியோ 2 vlog. இப்போ நிறைய பேரோட vlogs பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இடையில ஃபன்னு போட்டு காமெடியான இதெல்லாம் போட்டு அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. நான் என்னோட vlogல அவ்வளோவா அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா எனக்கு டைமே இருக்காது. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் 2 பேருமே சரி நாங்கள் வந்து யூடியூப் நம்பி கிடையாது. ஏன்னா யூடியூப்புங்கிறது என்றைக்குனாலும் இப்போ டிக்டாக்லாம் எப்படி போணுச்சோ அது மாதிரி யூடியூப்லாம் போயிருமோ அப்படின்ற ஒரு பயம். அதனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளால ஆனால் ஏதோ ஒரு முயற்சியை பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் அந்த இருக்கிற டைம்லேயுமே ஏற்கனவே பண்ணி வச்ச ப்ராங்கை வந்து நாங்கள் எடிட் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்போது நான் என்ன பண்ணுவேன், 2 vlog எடிட் பண்ணிடுவேன், இல்லைன்னா ஒரு vlog எடிட் பண்ணிடுவேன். அப்போ ரெகுலராக போடும்போது என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. இவங்க எப்படி டெய்லியும் ப்ராங்க் பண்ணுறாங்க, அது எப்படி டெய்லியும் ப்ராங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லா ப்ராங்க் vlogலேயுமே ஒரே ஆங்கிளே இருக்காது கேமரா. கண்ட மணிக்கு வீட்டில் வைக்காத இடமே கிடையாது, அந்த மாதிரி வச்சு எடுத்திருப்போம். ஸோ வந்து இதுதான் விஷயம். லியோவின் மகிமை. கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்குங்க. லியோப்பா என்னாச்சு உங்களுக்கு? அமைதியாரு சாமி, அமைதியாரு, படு சாமி, அப்பா வந்துடுறேன். ஆக்சுவலாக இப்போ கூட மணி என்ன தெரியுமா, மணி வந்து 2:12 ஆகுது. ஏன்னா நாங்கள் ஷோ முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு 9:45 10 மணிக்கு தான் வந்தோம். வந்துட்டு திரும்ப தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சரி ஓகே இப்போது vlog போடணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே ப்ராங்க் vlogலாம் வந்து நான் சொன்ன மாதிரி இடையில ஃபன் பண்ணி அதை போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது டைம் எடுக்கும். இந்த ப்ராங்க் vlogலாம் வந்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபன் அதெல்லாம் இடையில ஃபன் போட்டு. இப்போ இந்த மாதிரி vlogனா ஃப்ளூயண்ட்டாக பேசி போட்டுடலாம். இப்போ இந்த vlog வந்து எடுத்து எப்படியா இருந்தாலும் ஒரு 3 நாள் 4 நாள் அப்புறம் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் விஷயம். ஏன்னா ஏற்கனவே பெண்டிங் vlog இருக்குது, அதை போட்டுட்டு தான் இதை போடுவேன். ஸோ இப்படி தான் வந்து ரொட்டேஷனாக போயிட்டுருக்கே தவிர வேறு எதுவும் இல்லை. உங்களோட கேள்விக்கு வந்து பதில் இதில் இருந்திருக்கும். நிறைய பேரோட கமெண்ட்ஸ் என்னென்னா ப்ராங்க் போடுங்க, அக்காவை நீங்கள் ப்ராங்க் பண்ணுங்கள், அக்கா நீங்கள் அண்ணாவை ப்ராங்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற ஐடியா வச்சு தான் நாங்கள் ப்ராங்கே பண்ணுறோம். ஸோ இதான் விஷயம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை ப்ராங்க் பண்ணாமல் இதை தாண்டி வேறு ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி vlog பண்ணுங்கள் அந்த மாதிரி vlog பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் இந்த vlogல வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர், இல்லைன்னு சொல்லலாம். இந்த சாங் ரீல்ஸ் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, நிறைய பேர் நிறைய vlogல ரேண்டமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை தேட முடியல, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுது. இந்த vlogல எனக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம எல்லா vlogகையுமே பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லா சாங் ஷூட்டையுமே பண்ணிடலாம். சரியா? அப்புறம் இன்னொன்று என்ன பேசணும்? யோசிக்கிறா. சர்ப்ரைஸ் போயிடலாமா? திவ்யாவுக்கு வந்து இப்போ வீடியோ எடுக்கவே விருப்பம் இல்லை சொல்ல போனால். கரெக்டா? அதானே? இல்லை என்ன தான் உனக்கு பிரச்சனை எனக்கு புரியலையே. பேசுன்னு வந்து உட்காந்துட்டு அப்புறம் பேச மாட்டேங்கிற. நீ தான் பேசிட்டு இருக்கியா? அப்புறம் என்ன, ஏதாவது டாபிக் எடுத்து பேசு. என்ன டாபிக் எடுத்து? இப்போ நம்ம என்ன பேசி அதான் சொல்லிட்டு அது பதிலும் நீ ஏன் சொல்லிட்டியே? இது எனக்கு புரியல. என்ன புரியலன்னா என்ன? தமிழ் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். பேசணும் என்ன சொல்ல வந்தோமோ அது நீ சொல்லிட்ட. இல்லை பேசுன்னு சொன்னா ஆண்டு உட்காந்துருக்கே, அதான் என்னன்னு கேட்குறேன். ஆனா எங்க உட்காந்துட்டு பேசி திவ்யா. என்ன பேசணும்? திவ்யாவுக்கு வந்து வீடியோலாம் வரதுக்கு விருப்பமே இல்லைங்க, சும்மா வந்து காண்டு ஏற்றிக்கிட்டு இருக்கு, வேற எதுவும் இல்லை. நீங்களாம் நினைக்கலாம் வந்து வந்து முதல்ல ஜாலியாக இருக்காரு, அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. திவ்யாவுக்கு வந்து விருப்பமே இல்லாமல் தான் ஒரு வீடியோ என் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி தானே? அதானே இப்போ சொல்ல வர? இப்போ பேசிட்டு தான் இருக்கேன் திவ்யா, பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ப்ளாக் தானே ஓடிட்டு இருக்கு. நான் கட் பண்ணிக்கிறேன். ஏதாவது பேசு, ஏதாவது டாபிக் பேசு. நான் என்ன சொல்லியிருந்தேன், இதை பற்றியெல்லாம் பேசணும்னு சொல்லியிருந்தேன், அதை பற்றி எப்படி ஆரம்பி என்ன சொல்லியிருந்த? எனக்குலாம் எதுவும் தெரியல. என்ன பேசணும் இப்போ? சும்மா நான் கூப்பிட்டோன்னே பேனு வந்து உட்காந்துட்டேன். ஆமாம், நான் எந்த பிளானுமே இல்லாமல் தான் வந்து உட்காந்துக்கிறேன். நீ ஏதாவது பிளான் வச்சிருப்பியே? சர்ப்ரைஸும் சொல்லணும். எல்லாமே நான் தான் வந்து பண்ணணுமா? நீ எதுவும் பண்ண முடியாது. நான் தான் பண்ணணுமானா என்ன? நான் தான் பண்ணணுமானா என்ன பண்ற நீ? இல்லை அப்புறம் ஏற்கனவே இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இப்போ vlog எடுக்க ஆரம்பிச்சோம். இல்லை நீ மட்டும் என்ன பண்ற? எனக்கு அது பதில் சொல்லு. நீ மட்டும் என்ன பண்ற? நான் தான் எஃபோர்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நீ எங்க எஃபோர்ட் எடுக்கிற? என்ன எஃபோர்ட் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கல்லு மலையை தூக்குறியா நீ எஃபோர்ட் போட்டு? நாங்களே வந்து உட்கார்ந்து லைட்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மணி என்ன? ஏன்னா நீ மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கியா? நாங்களா யோசிச்சு எதுவுமே சொல்லவே இல்லையா? சாப்பிடல திவ்யா, சாப்பிட உன்னை சாப்பிட வேணாம்னு யாரையும் இங்க சொல்லலையே. இல்லை இப்போ எல்லாம் இப்போ சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணேன். நீ vlog ஓடிட்டு இருக்கு திவ்யா, தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காங்க நீ. நான் கட் பண்ணிக்கிறேன். ஏதாவது பேசு, ஏதாவது டாபிக் பேசு. சரி ஓகே. அடுத்து வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்க ஏதாவது பேசு திவ்யா.
நான் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? என்ன பேசணும் நான் யோசிக்கணும். நீ யோசிச்சு வச்சு தானே பேசுற எல்லாத்தையும். நான் யோசிச்சு வச்சுலாம் பேச எவ்வளவு நேரம் மாட்டேன். யோசிப்பேன்? அப்படியே vlog முடியற வரைக்கும் நீ யோசிச்சுட்டே பேசு. இருப்பியா? எனக்கு vlog யோசனை முடியற வரைக்கும் வந்துருச்சுன்னா யோசிச்சுட்டே இருப்பியா? எனக்கு யோசனை வந்துருச்சுன்னா நான் பேசுவேன். எனக்கு புரியல. vlog முடியற வரைக்கும் யோசிப்பியான்னு கேட்டேன். ஆமா. இடையில கூட எனக்கு மக்களா பண்ணலாம். பேசாத, அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். அமைதியா ஏதாவது நான் இப்ப சொன்னல கண்டென்ட், இத பத்திலாம் நான் பேசணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம். எதை பத்தி பேச சொல்ற? இதன்றே. நான் இப்ப என்ன சொன்னேன்? சர்ப்ரைஸ் சொல்ல வேணாம், நம்ம எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு நீ தானே இப்ப இன்ட்ரோ கொடுத்த, நிறைய உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. பேசு. நான் ஒரு ஆள் தான் கத்தினே இருக்கணுமா? நான் பாட்டுக்கு தொண்டை தண்ணி போக பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேன் பேசு. நீ பேசும்போது நான் என்ன பேசணும் இடையில? ஏதாவது பேசு. என்ன பேசணும்? ஏதாவது பேசி ஏதாவது பேசினா எக்ஸ்பிளனேஷன் கொடு திவ்யா. இன்னும் மத்த கமெண்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடு. என்ன மத்த கமெண்ட்ஸ் இருக்கு இன்னும் வேற நமக்கு? பிராங்க பத்தி சொன்னாங்களா சில பேர்? அதுதான் பிராங்கே போட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு என்ன உடனே பிராங்க் போட்டுருவீங்க? என்ன டெய்லியும் பிராங்க் போட்டுருவீங்க? அதுக்கும் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன். வேற என்ன கொடுக்கணும்? ரீல்ஸுக்கு கொடுத்தாச்சு. ரீல்ஸ் போட சொன்னாங்க, சாங்ஸ் பண்ண சொன்னாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேற என்ன சொல்லணும்? இன்னும் என்ன இருக்கு கமெண்ட்ல? கமெண்ட் போய் எடுத்து பாரு. இன்னொன்று லவ் ஸ்டோரி பற்றி சொன்னேன், அதை பற்றி பேச நான் தான் பேசணும். அதை லவ் ஸ்டோரி தான் நான் சொல்லிட்டேனே. லவ் ஸ்டோரி நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்போ சொல்லிக்கலாம். இருக்கிறத நம்ம பேசி சொல்ல போறோம். லவ் ஸ்டோரின்னு ஒன்று இருந்தால் தானே நம்மளுக்குள்ள எப்போ லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு உனக்கு போய் ஞாபகம் இல்லை. அப்புறம் எங்கேருந்து லவ் ஸ்டோரி? நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது லவ் ஸ்டோரியை? நீ எப்படி போடுவ லவ் ஸ்டோரியை? அடுத்துன்னு வச்சுக்கேன், 8th பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன், கடுப்பாயிடும். அப்புறம் நான் vlog மணி 2 மணிக்கு உட்காந்துருக்க, நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க. நானும் அதே தான் கேட்குறேன். நம்ம ஒன்றும் சும்மா வெளில எல்லாருக்குமே ஊர் சுற்றிட்டு வந்து உட்காந்துட்டு இல்லை வீட்டில். நான் ஒத்துக்கிறேன் திவ்யா, வேலை பார்த்தா தான் சாப்பிட முடியும். நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் நம்மளையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுவும் இல்லாமல் எனக்கு ஆம்பிஷன் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. சரியா? சும்மா வந்து என்ன டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காத, கொட்டை பேத்திக்கிட்டு. சரி, ஏதாவது பேசு திவ்யா. ஏன் திவ்யா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க உட்காந்துட்டு? ஃபோன் இந்த மாதிரி பண்ணாதான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், விட்டுக்கிற வேலை வச்சுக்காதுன்னு. அப்போ நான் vlog-ஏ பண்ணல திவ்யா, வீடியோ கொட்டை பேத்தி இன்னும் வச்சுட்டு vlog எடுக்க முடியாதாட்டு இருக்கு. சரி சரி, கூல் சில். சரி வா, பண்ணலாம், பேசலாம். நீ பேசு நான் சொல்லிட்டேன், நீ பேசு. என்ன பேசு? எனக்கு புரியல திவ்யா நீ பண்ணுறதெல்லாம். உட்கார வச்சுட்டு ஏன் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? அங்கே பாரு, லியோ பார்த்துட்டு இருக்கான் பயந்துக்கிட்டு. இங்கே பேச ஸ்டார்ட் பண்ணி பிரியா. அது பிரியாங்க திவ்யா. ஐயோ, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு பேசுனுச்சு, அதனால அப்படி இதாகிடுச்சு. என்ன பேசு என்ன பேசு? எனக்கு புரியலையே. ஏய் என்ன பேசுவா? ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பேசணும்? பேசு. அதான் இந்த லவ் ஸ்டோரி பற்றி பேசலாமா? நான் பிரியா இல்லைப்பா லவ் ஸ்டோரி பற்றி பேசுறதுக்கு. அது என் ஸ்கூல் ஃப்ரெண்டு திவ்யா. சுவாமி சொல்லணும். திவ்யாவுக்கும் பிரியாவுக்குமே வித்தியாசம் தெரியல உனக்கு? யார்ட்டாவது பேசினே இருந்தா அவங்க ஞாபகத்துல என் பக்கத்துல உட்காந்து பேசுவியா? ஐயோ இப்பதான். அப்ப யார்கிட்ட பேசினாலும் என்கிட்ட பேசுற மாதிரி உனக்கு இருக்காது. அவங்கள நினைச்சு நீ என்கிட்ட பேசுவியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்ப நீ என்ன இப்ப எந்த விதத்துல இப்ப நீ பிரியான்னு இனிய இப்ப அவங்க கிட்ட பேசினதுனால பிரியா ஞாபகம் வந்துச்சு உனக்கு? ஆமா, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவங்க என்கிட்ட பேசுறது உனக்கு அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்குதா? அப்ப இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட இதுதான் பேசினிருந்தியா? கோவித்து ஃப்ளோ அப்படி வந்துருச்சு. என்ன கோவித்து ஃப்ளோ? புரியல. இப்ப எனக்கு ஏதாவது ஒரு பையன் பேர் வந்தா என்ன பண்ணுவேன்? க்ளோ வித் ஃப்ளோல வந்துச்சுப்பா நான் சொல்றேன் அப்படின்ட்டு போயிடுவியா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் கேள்வி கேட்பேன் தான். சரி விடு. அப்புறம் நான் கேட்டா மட்டும் உங்களுக்கு ஏன்? எனக்கு புரியவே இல்லையே. என்ன இந்த ஆம்பளைங்க சைக்காலஜி எனக்கு புரியல. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நான் கேக்குறேன். எனக்கு புரியல. அது என்ன உங்களுக்கு வந்தா மட்டும் ஃபீலிங்ஸ், எங்களுக்கு வந்தா ஃபீலிங் இல்ல? உங்களுக்கு வந்தா அது பொசசிவ், எங்களுக்கு வந்தா சந்தேகம். எப்படி இருக்கீங்க நீங்க? என்ன புத்தி உங்களுக்கு? என்ன பேசிட்டு இருக்க? கட் பண்ணாத. இப்ப பிரியா யாருன்னு எனக்கு தெரிஞ்சவன கட் பண்ணது. சும்மா இரு திவ்யா. சரி ஓகே, இதோட அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். சும்மா இரு, vlog முடிச்சுட்டு எதனாலும் பேசிக்கலாம் திவ்யா ப்ளீஸ். சரி அப்ப நீ பேசு. நான் பேச மாட்டேன், என்னால பேச முடியாது. என்ன பண்ணுவேன்? ஜூம்ல வேற மூஞ்சி காமிக்க, மூஞ்சி பாக்குற மாதிரியா இருக்கு. அப்புறம் என்ன மயித்துக்கு என்ன லவ் பண்ற? அப்புறம் என்ன மயித்துக்கு என்ன பொண்டாட்டின்னு சொல்ற? அப்புறம் என்ன மயிருக்கு என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்ற? என் மூஞ்சி நல்லா இல்ல, எவ மூஞ்சி நல்லா இருக்கோ அவளை போய் பாரு. இப்படி கொண்டாந்து கட்ட இப்படி என் மூஞ்சே நான் அப்படி பார்த்தா, நான் மிரர்ல இப்படி பார்த்தா எனக்கே பயமா இருக்கும். சரி இப்படி vlog பார்த்துட்டு இருக்கியா? இன்னைக்கு போட்ட vlog-ஆ? சரி, இந்த ஹேர் கட் vlog தானே, கருமும் சண்டாலும் எப்படி ஆக்கி வச்சிருக்கு போற என்னைய. அழகா இருந்த என்ன நல்லாவா இருக்கு. சரி ஓகே அருண், சரி ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளீஸ் 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 என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்ற? இப்போ பேசு. எனக்கு தோணுச்சுன்னா நான் பேசுவேன், நான் சொல்லிட்டேன். சும்மா பேசுனா உன்னை மாதிரி கோ வித் ஃப்ளோல வர்றதுலாம் எனக்கு வராது, புரியுதா? சோறா வேணும் என்ன ஆங்குற vlog ஓடுதேன்னு பாக்குறேன், இல்லைன்னா